நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். அம்மா வந்து நான் பிறந்து 2 நாள்லயே இறந்துட்டாங்க. நான் அம்மா ஃபேஸ் பார்த்தது கிடையாது. அதனால அந்த திடீர்னு ஒரு அட்ராக்ஷன், அது அவர் அந்த கேரிங் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து புதுசா இருந்தது. கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனா நாங்க ஒன்றும் இல்லை. பெரியவன் 4 வருஷம் கழிச்சு பார்த்தோம். அந்த 4 வருஷத்துலேயே வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன எங்கள் வீட்டில் யாரும் பேசல, என்னை சுற்றி இருக்கிறவங்களே பேசினாங்க. இவ்வளோ குண்டா இருக்கிறா, இவளுக்கு எப்படி குழந்தை பிறக்க போகுது, இன்னும் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அம்மா இல்லாதப்போ அந்த இடத்த யாராவது நிரப்பணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து அவங்க அம்மா இல்லாத இடத்த நிரப்பினாரா? அவங்களுக்கு எல்லாமே பண்ணினாரா? அந்த இடத்தெல்லாம் யாருமே நிரப்ப முடியாதுங்க, அம்மா ஸ்பெஷல். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்பா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கேன். ஒரு இடத்துல யோசிச்சிருக்கேன். எங்கள் அம்மா வேலைக்கு போகும்போது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுதான் சொல்கிறேனே, எல்லாரோட பசங்களுக்கெல்லாம் எல்லாம் சொந்தக்கார் பந்தக்காரெலாம் இருப்பாங்க. அதே இல்லை, என்னோட அந்த ஒரு இதுதான் மிஸ் பண்ணிட்டாங்க என் கூட. அவருக்கு பசங்க இருக்காங்களா? இல்லை, பசங்க இல்லைப்பா. அப்போ அது எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது, அது சொல்லணும். நான் அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்றும் அவர் திட்டலை, பேசலை. ஆனால் அவர் வந்து பாப்பா பசங்க இல்லை எனக்கு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் இன்றைக்கி கூட கோயிலுக்கு போனால் கூட நான் வேண்டிக்குவேன். ஏன்னா இந்த பசங்க இருக்காங்கன்றதுக்கோசரம் அந்த என் இடத்துல ஒரு பொண்ணு இருக்கால, அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவா. எப்படி இருக்கணும் ஃப்யூச்சரில், எப்படி இருக்கணும்னு ஆசை உங்களுக்கு? எங்கள் அம்மா அசிங்கப்படுத்தின முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். இன்றைக்கி நம்ம யாரை சந்தித்து பேச போகிறோன்னா, தமிழா ஷோவில் இப்படியும் ஒருத்தரை லவ் பண்ணலாம், அவர் விட்டுட்டு போனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஸோ வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறதும் உடம்பு ரீதியாக, அதாவது உடம்புல நீ இவ்வளோ வெயிட்டாக இருக்க, இவ்வளோ ஒல்லியாக இருக்க அப்படின்னு சொல்லி கூட விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு போனால் என்ன, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து காமிப்பேன் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம அன்னலட்சுமி அக்காவை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? ஸோ ஷோவில் பார்த்தோம். ஷோவில் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பேசின அந்த விஷயங்கள்லாம் கேட்டோம். ஸோ உடம்பு குண்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அதை கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்களேன். என்னோடய பேர் வந்து அன்னலட்சுமி. எங்கள் ஊர் வந்து திருவண்ணாமலை. அங்கேருந்து அம்மா கிடையாது, பாட்டி தான் வளர்த்தாங்க. அங்கே யாரும் பார்த்துக்க ஆள் இல்லைன்ட்டு என்னை இங்கே வந்து ஒரு வீட்டில் வேலைக்கு விட்டாங்க. அது 12 வயசு வரைக்கும் அங்கே இருந்துட்டு அப்புறம் போயிட்டு வரா மாதிரி, பெரிய பொண்ணானதுலேருந்து போயிட்டு வரா மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வீட்டில் வேலை செய்யும் போது யாரோட ஒரு அரவணைப்பு எதுவுமே கிடையாது. எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம் தான் சாப்பிட்ணும். ஒரு திடீர்னு ஒரு பர்சன் வந்து நம்மள்கிட்ட ரொம்ப ஒரு கேரிங்காக, ஒரு அக்கறையாக, ஒரு பொறுப்பாக பார்த்து பேசுறது, ஏன் இந்த மாதிரி நடந்து போகிற ரோட்டில் ஏன் இப்படிலாம் சிரிச்சுட்டே போகிற, அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் எனக்கு அந்த பாசம் அதெல்லாம் அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரியாக இதுவாயிட்டேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஒரு பங்களா வீட்டில் வளர்ந்த பொண்ணு எப்படி எதிர்பார்ப்பாங்க, நம்மளும் அந்த மாதிரி தான் வீட்டுக்காருக்கு சமைச்சு வைக்கணும், எல்லாம் செய்யணும், நம்ம தான் கேரிங்காக பார்க்கணும். அந்த இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எத்தனை வயசுக்கா இது? இவர் வந்து அப்போ வந்து சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு இருக்கும். 15 வயசுலேயே காதல் வந்துருச்சு அப்போ. ஏன்னா யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அப்போ இருந்தது. பாட்டி மட்டும் வருவாங்க, மாதம் மாதம் வருவாங்க, என்னை பார்த்துட்டு அங்கேருந்து வேர்க்கடலை, கடலை உருண்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் தான் இல்லை. அம்மா வந்து நான் பிறந்து 2 நாள்லயே இறந்துட்டாங்க. நான் அம்மா ஃபேஸ் பார்த்தது கிடையாது. அதனால அந்த திடீர்னு ஒரு அட்ராக்ஷன், அது அவர் அந்த கேரிங் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து புதுசாக இருந்தது. சரி, இவரு நம்மளோட இதுவாக இருக்கா, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டோம். பேசிட்டு அது ஒரு 16 வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. 20 வயசில் தான் தம்பி பிறந்தான். 16 வயசில் கல்யாணம் ஆகும்போது ஃபேட்டாக தான் இருப்பேன். என்ன ஒன்று, ட்ரெஸ் நார்மலாக தான் பண்ணுவேன். அப்போல்லாம் எதுவும் இதெல்லாம் கிடையாது. வேலைக்கு போகிறது வருது அப்படி தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் சொல்லாமல் இருந்தோம், அப்புறம் சொல்லிட்டோம். 16 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? கல்யாணம் ஆனது எல்லாருமே அவரும் சொல்லலை. எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, பெருசாக யாரும் கேட்குற அளவுக்கு இல்லை. பேத்தி நல்லா இருந்தால் போதும், பொண்ணு நல்லா இருந்தால் போதும்னு அப்படி தான். தாய் மாமாவும் பாட்டி மட்டும்தான் என்னை கேரிங்க. தாய் மாமா ஒய்ஃப், அவ்வளோதான். இவங்க தான் எனக்கு அப்போது சப்போர்ட்டாக இருந்தது. அந்த 16 வயசு அப்படின்னு சொல்றது ஒரு அறியாத வயசு, ஒண்ணுமே தெரியாது. அப்போ தெரியாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க,
எப்படி அதை கல்யாணம் பண்ணிட்டு அந்த 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 டைம்ல எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஆனால் நாங்கள் ஒன்றா இல்லை, தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நாள் தெரிஞ்சு தான் இந்த அலைப்பாயுதே படத்துல வர மாதிரி நீ உன் வீட்ல இரு நான் என் வீட்ல இருக்கேன் அந்த அப்படியே மாதிரி. டெய்லி மீட் பண்ணுவோம், பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து நான் கேஷுவலாக வீடு தனியாக எடுத்து நான் வந்துட்டேன் தனியாக. வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து 2020 இது 4 வருஷம் கழித்து, அந்த வருஷம்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு, என்ன நான் படிக்கலை நான். இப்போ பெரியவன் 4 வருஷம் கழித்து பார்த்தா அந்த 4 வருஷத்துலேயே வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு என்னை எங்கள் வீட்டில் யாரும் பேசலை, என்னை சுற்றி இருக்கிறவங்களே பேசினாங்க. இவ்வளோ குண்டாக இருக்கிறா, இவளுக்கு எப்படி குழந்தை பிறக்க போகுது, இன்னும் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அந்த 16 வயசு அந்த கல்யாணம் அந்த டைம்ல எவ்வளவு வெயிட் இருந்தீங்க? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி ஒரு 65-70 கிலோ இருந்தேன். அந்த வயசுல 70 கிலோ இருந்திருக்கீங்க. சுத்தி எல்லாரும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க குண்டா ஆமாம், நேராக பின்னாடியும் பேசினாங்க, அப்புறம் பார்த்தா நேராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் திடீர்னு வந்து இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொன்ன உடனே எல்லாம் கொஞ்சம் கேரிங்காக எல்லாம் பார்த்துக்கினாங்க. எத்தனை வயசுல வந்து ஃபர்ஸ்ட் பேபி உங்களுக்கு? 21 வயசில் 21 வயசில் பிறந்த தம்பி. உங்களுக்கு தெரிஞ்சதா நம்ம கன்சீவாக இருக்கும் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சதா? அப்போது கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஆக்டிவாக ஜாஸ்தியாக இருந்தேன். எப்படின்னா யாருக்குன்னா எதுனா ஒன்றுனா உடனே போயிடுவேன். திட்டுறாங்க எதுனா சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டேன், உடனே போயிடுவேன். அந்த 4 வருஷத்துக்குள்ளே நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். யாருனா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் உடனே அவங்கள போய் பார்க்குறது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம போய் வாங்கி கொடுக்கறது. அவங்களுக்கு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்தவங்களுக்கு டெலிவரி ஆனால் கூட அது பால் மாறாமல் போயிடுவேன். அது எப்படின்னா எதுன்னெலாம் பார்க்க மாட்டேன், போயிடுவேன். அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்கள்ல, அது திமிரு பிடிச்சது இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் இருந்து பண்ணேன். அதெல்லாம் அப்போ கற்றுக்கினது. திடீர்னு ஒரு நாளைக்கு நம்மளுக்குன்னு அது வரும்போது நம்ம தான் அதை சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரிங் எடுத்து. நீங்கள் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அம்மா முகத்தை பார்த்ததே கிடையாது. அம்மா இல்லாதப்போ அந்த இடத்த யாராவது நிரப்பணும் அப்படின்னு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் அம்மா இல்லாத இடத்த நிரப்பினாரா? உங்களுக்கு எல்லாமே பண்ணினாரா? அந்த இடத்தெல்லாம் யாருமே நிரப்ப முடியாதுங்க. அம்மா ஸ்பெஷல். நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு அம்மா இல்லை அவ்வளோதான். ஆனால் உலகத்தில் இல்லை, ஆனால் நம்ம கூட இருக்காங்க. யாருன்னா ஒரு ரூபத்தில் வந்து இருப்பாங்க. அது ஒன்று தான் இன்னி வரைக்கும் எனக்கு போயிட்டுருக்கேன் என் லைஃப்பில். எனக்கு இருக்காங்க, என் கூட இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் என்னை எடுத்துகிட்டு வரவங்க உயிரோடு இருந்தால் கூட இவ்வளோ கேரிங்காக இவ்வளோ இதுவாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் என் கூட இருக்காங்க. அது ஒரு இது என்னோடய மைண்டில் நான் அதை செட் பண்ணி வச்சுருக்கேன். கோபம் வந்தாலும் அவங்கள தான் திட்டுவேன், சந்தோஷம் வந்தாலும் அவங்கள தான் சொல்லுவேன். எது நடந்தாலும் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு மெசேஜ். அம்மா ஓகேம்மா, பரவாயில்லம்மா. எங்கன்னா போய் சண்டை போட்டால் கூட அவங்கள தான் நினைப்போம்மா, இந்த இடத்துலேருந்து என்ன எஸ்கேப் பண்ணுங்கம்மா அப்படின்னு எதுனா ஒன்று எனக்குள்ளே அந்த இது ஒரு பேசி வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஒரு 16 வயசுலேயே ஒருத்தரை கல்யாணம் பண்ணி பாட்டிக்கிட்டே வளர்ந்து படிப்பு பார்க்கல, சின்ன வயசுலேயே வீட்டு வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்க. எந்த இடத்துலையாவது யோசிச்சிருக்கீங்களா நம்மளுக்கு அம்மா இருந்திருந்தா நம்மளை இப்படி விட்டுருக்க மாட்டாங்க அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு 4 வருஷமாக யோசிச்சிருக்கிறேன். இப்போ தான். இதுக்கு முன்னாடி இந்த தாட் என்னென்னா, நான் தனியாக இருந்த மாதிரி என் பசங்க இருக்கக்கூடாது. சரிங்களா? என்ன நடந்தாலும் என்ன இது பண்ணாலும் என் பசங்களுக்கு நான் தான், எனக்கு அவங்க தான். அந்த ஒரு முடிவில் எப்பயுமே இருப்பேன். அவங்க என்ன ஒன்றா பண்ணிட்டோங்க, அவங்க என்ன ஒன்றா செய்யட்டும், அவங்க லைஃபு நான் கரெக்டாக எடுத்துன்னு போய் நான் சந்திக்கக்கூடாதது, நான் சந்தோஷப்படாத விஷயம், எனக்கு கிடைக்காத விஷயம் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இல்லைனாலும் கொஞ்ச நாச்சும் அவங்களுக்கு நான் செஞ்சிடணும். ஏன் அப்படி ஒரு எண்ணம் வந்தது உங்களுக்கு? ஏன்னா எனக்கு எதுவுமே கிடைக்கலங்க. அதனால தான். ஒரு பொண்ணுக்கு தேவை ஃபஸ்ட்டு அம்மா, அது இல்லை. 2வது நல்ல ஃபேமிலி, அது கிடையாது. 3வது நல்ல லைஃப், அதுவும் கிடையாது. அப்போது எனக்கு கடவுள் வந்து என்ன கொடுத்துருக்காரு, 2 பேர், 2 அடையாளம் எனக்கு. அது ஒரு அடையாளத்தை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பேசினாலும் என் பசங்களுக்கு நான் தான். அவனுங்க எதுனா ஒரு தப்பே செஞ்சுட்டு வந்தால் கூட அந்த இடத்துல நான் போயிட்டு அவங்களுக்கோசரம் நான் மன்னிப்பு கேட்குறதோ இல்லை நான் அந்த இதுக்கு சரி பண்ணுறதோ நான் நிற்பேன். இந்த நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு யார் தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, பெரியம்மா இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாருக்குமே. ஆனால் அவங்க சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டது ஒன்று தான், என்னது அம்மா, அவ்வளோதான். அம்மா தான். நான் ஃபேமிலி வீட்டுக்கெலாம் யார் வீட்டுக்கும் ரொம்ப நான் போய் யார் வீட்லேயும் தங்க மாட்டேன், யார் வீட்லேயும் போய் உட்கார மாட்டேன், யார்கிட்டையும் போய் நின்று என்னோடய ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். மெயினாக ஏன் போக மாட்டேன்னா, என்னை வந்து சின்ன வயசில் எங்கள் வீட்டிலேயே சொல்லியிருக்காங்க, பிறந்த உடனே அம்மாவை
முழுங்கிருச்சு அப்படின்னு சொன்னது. அம்மா இல்லாத பொண்ணு, தாய் இல்லாத பொண்ணு, தாய் இல்லாத பொண்ணுன்னு சொல்லி நம்மளை சொல்லும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. எங்கள் சித்தியே சொல்லி, எங்கள் அம்மா கூட பிறந்த தங்கச்சியே சொல்லுவாங்க, எங்கள் அக்காவும் எல்லாருமே அந்த மாதிரி சொல்லிது. அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு எனக்கு. அவங்கள்ட்டலாம் நம்ம போய் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அவங்க யார் நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க? என் பையன் கொடுக்கணும், என் பையனுக்கு நான் கொடுக்கணும். எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு 2 பையன். 2 பசங்க. எல்லாத்தையுமே இப்போ நான் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறேன், வந்ததுலேருந்தே எங்களை சிரிச்சு வான்னு சொன்னீங்க. அழகாக உட்காந்து என்ன கேள்வி கேட்டாலும் உடஞ்சிராமல் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லியிருக்கீங்க. தனியாக உட்காந்து என்னைக்காவது அழுதுருக்கீங்களா? என்னடா கடவுளே எதுக்கு என்ன படைச்சு அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுதுருக்கீங்களா? சில டைம்லாம் உடஞ்சி போய் உட்காந்துருக்குறேன். அது நான் வெளியில் இது சொல்ல மாட்டேன். ஒரு 2% இருக்காங்க எனக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு, எடுத்த உடனே அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு. திட்டுறதா இருந்தாலும் சண்டை போடுறதா இருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணும். அப்புறம் உக்காந்துட்டு அழுவேன். அதுக்கப்புறம் உட்காந்து அழுதுட்டு அதுக்கப்புறம் நானே இது பண்ணிக்குவேன். ஒரு வார்த்தையை சொன்னீங்க, என் பிள்ளைங்க வந்துட்டு அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, மாமா அப்படியெல்லாம் யாரையுமே கூப்பிட்டதே கிடையாது. அவங்க சொன்ன ஒரே வார்த்தை அம்மா. அம்மான்னு கூப்பிட்டாலும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லையே, நம்மளை தாண்டி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் யாருக்கிட்டயா சொல்லணும்னு தோணும்ல? அப்படி சொல்லணும்னா நீங்கள் யாருக்கிட்ட சொல்லுவீங்க? அவனுங்க அவனுங்க எதனா தப்பு பண்ணிட்டு இல்லை பசங்க கூட எதனா சண்டை போட்டு வந்தாங்கன்னா, இவன் ஏன் இப்படி இருக்கான், இவனை சரி பண்ண மாட்டியா, இவனை கேட்க மாட்டியான்னு யாருன்னா சொன்னாங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லிவிடுவேன், பார்த்துக்கலாம் விடுமா, எனக்கு வேறு யாரும் கிடையாது, அவங்க தான் எனக்கு, அவங்கள எப்படிமா நான் இது பார்த்துக்கலாம் விடுமா, அந்த வயசு அந்த மாதிரி. அவங்க பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு நம்ம எங்கள் சின்ன பையன் இருக்கான், வாப்பா. தமிழரசன் அம்மா கூட வந்துட்டு ரொம்ப ஜம்முன்னு அழகாக உட்காந்துருக்கீங்க. அம்மா எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு பிறந்ததுலேருந்து அவங்க தான் பிடிக்கும்ல. இல்லை, எனக்கு எல்லாமே அவங்க தான், எங்கள் அம்மா தான். அம்மா தனியாக நிறைய விஷயங்கள் தனியாக கஷ்டப்படுறாங்க, தனியாக வந்துட்டு எல்லாமே பண்ணுறாங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்பா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கீங்க? யோசிச்சிருக்கேன், ஒரு இடத்துல யோசிச்சிருக்கேன். எங்கள் அம்மா வேலைக்கு போகும்போது எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நிறைய அப்போல்லாம் கடன் இல்லாமல் இருந்தாங்க, இப்போ தான் கடன் நிறைய இருந்து கொஞ்சம் கூட எங்கள் அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படியே ஒரு ஃபேமிலியாக நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்பா பார்க்கணுன்னு என்னைக்காவது தோணியிருக்கா உங்களுக்கு? இல்லை, அதான் எங்கள் அம்மா இருக்காங்களே. அம்மா இப்போ காலையில் எந்திரிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, மத்தியானம் எந்திரிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, ஓடிட்டே இருக்காங்க. என்னைக்காவது நினச்சிருக்கியா அம்மா இப்படி ஓடிட்டே இருக்காங்களே, யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தா, இல்லை நம்மக்கிட்ட நிறைய பணம் இருந்திருந்தா வந்துட்டு அம்மா இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லையே அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கியா? ஏன் நம்மளாம் இப்படி பிறந்துட்டோம், நம்ம கொஞ்சம் பெரிய இடத்துல பிறந்திருந்தா கூட நம்மளுக்கு இந்த கஷ்டம்லாம் இருந்திருக்காதுன்னு யோசிச்சிருக்கேன். அம்மாவை எப்படி ஃப்யூச்சரில் எப்படி பார்த்துக்க போகிறீங்க? இப்போ தான் ஐடி செகண்ட் இயர் படிக்கிறேன், இன்னும் படிக்கணும். ஆனால் இப்போ ஐடி முடிச்சோன்னே வேலைக்கு போயிடுவேன். போய் தான் இனிமேல் தான் நான் படித்து அப்ராட் போய் ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டுனா எங்கள் அம்மாலாம் பெரிய இடத்துல எடுத்து வந்து வச்சுருவேன். எப்படி இருக்கணும் ஃப்யூச்சரில், எப்படி இருக்கணும்னு ஆசை உங்களுக்கு? எங்கள் அம்மா அசிங்கப்படுத்தணும், முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். என்ன மாதிரிலாம் அம்மா அசிங்கப்படுத்தியிருக்காங்க? எந்த இடத்துல கோவம் வந்திருக்கு? ஊரில் தான் நிறைய வாட்டி அப்புறம் இங்கே சில பேரில் எங்கள் அம்மா ரொம்ப அசிங்கப்படுத்திருப்பாங்க. இப்போ சொன்னாங்களே எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி குண்டாக இருக்காங்க, என்னையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நீ ஏன் இப்படி இருக்க, உங்கள் அம்மா பேச்செல்லாம் கேட்காது, என் பேச்சு கேள்வி அப்படின்னு நிறைய பேர் எங்கள் அம்மா எங்கள் அம்மா இல்லைன்னா என் பின்னாடி சொல்லிடுவாங்க. சொந்தக்காரங்க சொல்லியிருக்காங்க, நீ தனியாக கூட போ, உங்கள் அம்மா கூட இருக்காத, இப்போ உங்கள் அண்ணன் எப்படி போகிறான் அந்த மாதிரி நீயும் போயிடு அப்படின்னுவாங்க. இல்லை, நான் அவங்கள்ட்ட அப்படியே போய் பேசி வந்துடுவேன், சைலண்ட்டாக ஓரமாக வந்துடுவேன், அவங்களாம் அதோட பேச மாட்டேன். அம்மா திட்டும்போது கோவம் வருமா? இப்படி சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வருமா? ஏன் நம்ம அம்மா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு? மூஞ்ச லட்சமாக பேசிட்டு வந்துடுவேன் ஒன்று, அது ஒன்று. இல்லை நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக வந்துடுவேன், தெரியாதவங்க யாராவது கொஞ்சம் பேசினாங்கன்னா அப்படியே மூஞ்ச கட்டு வந்துடுவேன். என்ன சொல்லுவாங்க? அப்படி என்ன சொல்லுவாங்க? எதுக்கு அம்மா கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? குழந்தை அம்மா கிட்ட தானே இருக்கணும், ஏன் அம்மா கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, அதனால உன்னையே ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஃபீல் பண்ணுற அவங்க நினைக்கிறாங்க. ஓ, இவங்க வந்து உங்களை வச்சு இவங்க கூட இருக்கறனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்கன்னு நினைக்கிறாங்களா? அது வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம்,
ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது. அதனால் நான் சைலண்ட்டாக அந்த இடத்துலேருந்து வந்துடுவேன். சரி, இப்போ உன்னை யாராவது வாப்பா தம்பி இங்கே எல்லாமே இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, உங்கள் அம்மா விட்டுட்டு வந்துரு, வந்து இங்கே வந்து இருந்துரு அப்படின்னா போயிடுவியா? அங்கே எங்கள் அம்மாட்ட இருக்கிற சந்தோஷம் அங்கே இருக்காது. அது எப்படி நான் போயிடுவேன்? 17 வருஷமாக இங்கே எங்கள் அம்மா கூட தானே இருக்கேன். பிறந்ததுலேருந்து பார்த்த மாமா அவங்க தான். இத்தனை வருஷமாக இருக்கிறவங்கள்ட்ட இவங்க கூட தான் இருக்கிறேன். எங்கேயுமே நான் போகவும் மாட்டேன். அதுவும் ஒன்று வீடை விட்டால் காலேஜு, அப்படி ஃப்ரெண்டுங்க கூட கூட என்றைக்காவது ஒரு நாள் தான் போய் பேசிட்டு வருவேன். அம்மா கிட்ட இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்னா எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்? பாசமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, எல்லா அக்கறை வைத்து பார்த்துப்பாங்க. அதுவும் தெரிஞ்ச ஆளுங்களாக இருந்தாலும் சரி, தெரியாத ஆளுங்களாக இருந்தாலும் சரி, யாருக்கு ஏதாவது இப்போ உங்களுக்கே ஒரு பிறந்த நாள்னா கூட உங்கள்கிட்ட பேசி ஒரு காசு வாங்கி அனாதை ஆசிரமத்துக்கு வந்து டொனேட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி எண்ணம் இருக்கும்ல, இந்த மாதிரி யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியாதுன்னா எங்கள் அம்மாவுக்கு நிறைய பேர் தெரியும். அவங்க வந்து மா இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்னாங்கன்னா எங்கள் அம்மா உடனே அவங்களுக்கோசரம் நேர்லேயே போய் அவங்கள்ட்ட அனாதை ஆசிரமம் இது இருப்பாங்களா ஹெட்டு, அவங்கள்ட்ட போய் பேசி இவங்க வந்து அவங்களுக்கு லிங்க் பண்ணி விடுவாங்க. அதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க எங்கள் அம்மா. அப்புறம் வந்து நிறைய பேர் சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்கள் பாப்பா பிறந்த நாள், என் பிறந்த நாள், அவங்க பிறந்த நாள், எங்கள் சித்தி பிறந்த எல்லாரும் பிறந்த நாளைக்கும் இந்த மாதிரி வீட்டிலே சாப்பாடு செஞ்சு வீட்டிலே பார்சல் கட்டி அவங்க பஸ் ஸ்டாண்டு வர மாதிரி இருப்பாங்களே அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் நல்லா, எங்கள் அண்ணனுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அதெல்லாம் பண்ணுவான்னு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் இதுவாக ஆனதுனால அதெல்லாம் விட்டுட்டோம் நாங்கள். அம்மா அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல, அந்த நேரத்துலலாம் என்ன தோணுச்சு? அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு தோணும்போது என்ன தோணுச்சு? போய் அப்பாவை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம், வாப்பா அம்மா கிட்ட வா அப்படின்னு. அப்படி தோணல. நான் பெருசாக அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கணும்னு தான் தோணுச்சு. அவர் வரணும், அவரை கூட்டிகிட்டு வரணும், அந்த மாதிரி எதுவுமே தோணலையா? அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, அவர் வந்து பேசிட்டு திரும்பி போயிட போகிறாரு. இந்த மாதிரி நம்ம தான் எங்கள் அம்மா நிறைய வாட்டி தனியாக உட்கார வச்செல்லாம் பேசியிருக்காங்க. நான் இல்லைன்னா கூட நீயே தான் முன்னேறியணும் அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மா இல்லாத வாழ்க்கை யோசிச்சு பார்த்தா எப்படி இருக்கு? அம்மா இல்லை அப்படின்னா அப்படி வந்தால் கூட நான் எங்கள் அண்ணன் கூட தான் இருக்கணும். நான்லாம் வேறு யாரையும் கூட போக மாட்டேன். எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா இல்லைன்னா எங்கள் அண்ணன் நல்லா வச்சு பார்த்துப்பான்னு. அவனை நான் பார்த்தோன்னா அவன் என்ன பார்த்தோன்னா நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. யார்கிட்டையும் சொந்தக்காரங்க வீட்டு முன்னாடி போய் நிற்கக்கூடாது, அவ்வளோதான். நான் இருக்கிற நான் இல்லைன்னா நீ அவனுக்கு நீ அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க. அதுமாரி நாங்கள் 3 பேர் தனியாக உட்காந்து பேசியே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. என்னக்கா அவ்வளோ அவன் பேசுறது இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கிறத இன்னைக்கு தான் யோசிக்கிறேன் நான். ரொம்ப பேசுறதில்ல. அவன் காலேஜுக்கு போயிட்டு வரான், அவன் இருக்கிறான், எதுனா ஒன்று சொன்னேன்னா சிடுன்னு அந்த ஒரு டென்ஷன் இருக்கும்ல, அதெல்லாம் பேசுவான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குனா ஒரு மைண்ட் செட் இல்லைன்னா உட்காந்து பேசுவேன், வந்து என் கூட படுத்துக்க சொல்லுவேன். தனியாக தான் படுத்துட்ருப்பேன். எதனா ஒரு மைண்ட் செட்டு சரியில்லை அப்படின்னா அவனை கூட கூப்பிட்டு படுக்க வச்சுருப்பான். ஆனால் சொல்லியிருக்கேன் நான் சில விஷயம் வந்து நிறையா சொல்லியிருக்கேன். சில பேருக்கு எதனா கேட்குறாங்க, ஒரு இது பண்ணுங்கன்னா உடனே போயிட்டு பண்ணணும்ப்பா, உடனே செய்யணும். நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட இருக்கிறவங்கள்ட்ட வாங்கினாச்சும் நம்ம கொடுத்து அவங்கள கொஞ்சம் சரி பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் தாண்டி நம்ம வந்திருக்கோம் இல்லைப்பா அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். நான் சின்ன விஷயம் பண்ணுறத நீ நாளைக்கு சம்பாரித்து பெரிய விஷயமா நீ பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி. இவ்வளோ தூரத்துக்கு உங்களை விட்டு நான் அம்மா விட்டுட்டு எனக்கு வேற யாருமே வேணாம், அம்மா தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்கிறாரு. கேட்கும்போது எப்படிக்கா இருக்கு உங்களுக்கு? அவங்க மனசில் ஃபுல்லாகவே பதிவாயிடுச்சுப்பா. அது வேறு எதுனா நான் மைண்ட் செட்டு கொண்டு வந்திருந்தேன்னா அவங்களுக்கு தோணி இருக்கும், சித்தி வீட்டுக்கு போயிருக்கலாம், சித்தப்பா வீட்டுக்கு போயிருக்கலாம், மாமா வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு. எல்லாரோட குணத்தெல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க. நானும் யார் வீட்லேயும் போயிட்டு நின்று இதை கேட்டு இது எங்கள் வீட்டில் இது இல்லை எனக்கு கொடுங்க, அரிசி இல்லை பருப்பு இல்லைன்னு போய் கேட்டது கிடையாது. அதனால் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு வரல. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியாக ஒரு குடும்பமாக இருக்கிற வீட்டில் போய் நாங்கள் 2 நாள் கூட நாங்கள் எங்கேயும் போய் தங்கினது கிடையாது. ஏன்னா அந்த 2 நாளைக்கு நாங்கள் போய் தங்கினா கூட என் பசங்களுக்கு அந்த ஏக்கம் வந்துடும். அவங்க வீட்டில் சித்தி இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, அப்பா, இதெல்லாம் நான் யோசிப்பேன்ப்பா. அப்பா இருப்பாங்க, அந்த பசங்க போய் அவங்கள்ட்ட போய் பேசும்போது இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கான்றது இப்போ தான் எனக்கு தெரியும். அப்பா மிஸ் பண்ணுறியாப்பா? நீ அப்பா மிஸ் பண்ணியிருக்கியா? இல்லை, அதெல்லாம் குழந்தை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம்லாம் இல்லை. 3வது படிக்கிறதுக்கு வந்து அப்பான்ற நினைப்பு இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா தான் எல்லாமே. கோவம் வந்திருக்கா அப்பா மேலே? இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு கோவம் வந்திருக்கா? நிறைய வாட்டி வந்திருக்கு. முந்தா நேற்று கூட கோவம் வந்துச்சு. அன்றைக்கி மேலே க்ளீன் பண்ணப்போ ஃபோட்டோ பார்த்தேன்.
எடுத்து வாட்ச் போட்டுடலாமான்னு தான் யோசித்தேன். ஆனால் இவங்க தான் வேணாம் இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் வருவார், அப்போ எடுத்து காட்ட வேண்டியதான் அப்படின்னு. இவனை தூக்கி எல்லாம் வச்சிருந்துருக்கிறாரா அவரு? அதெல்லாம் இருக்குது. பைக்கில் போனது, தூக்கிட்டு போனது, ஷாப்பிங் போனது, அதெல்லாம் இருந்துருக்கு. இல்லைன்னா இல்லை, அதெல்லாம் அன்பு பாசம் அதெல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ வந்து அவர் ஏதோ ஒரு காரணத்தில் கொஞ்சம் தள்ளி இது பண்ணுறாரு, அவ்வளோதான். அவருக்கு பசங்க இருக்காங்களா? இல்லை, பசங்க இல்லைப்பா. அப்ப அது இவங்க எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்குது. அது சொல்லணும் நான். அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் ஒன்றும் அவர் திட்டலை, பேசலை. ஆனால் அவர் வந்து பாப்பா பசங்க இல்லை எனக்கு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் இன்றைக்கி கூட கோயிலுக்கு போனால் கூட நான் வேண்டிக்குவேன். ஏன்னா இந்த பசங்க இருக்காங்கன்றதுக்கோசரம் அந்த என் இடத்துல ஒரு பொண்ணு இருக்கால, அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவா அந்த பாப்பா. எனக்கு இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பேசும்போது நான் பார்த்தேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருந்தீங்க. உங்கள் பையன் பேசும்போது அப்படியே கண்ணு கலங்கிருச்சு. அதுதான் சொல்கிறேனே, எல்லாரோட பசங்களுக்கெல்லாம் எல்லாம் பந்தக்காரெலாம் இருப்பாங்க. அதே இல்லை, என்னோட அந்த ஒரு இதுதான் மிஸ் பண்ணிட்டான் அவன் என் கூட இருந்து. தாத்தா பாட்டி இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணது தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அந்த குறையை நான் வச்சுட்டணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். அப்புறம் தான் அது ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன்ல, நம்ம வந்து சொந்த பந்த கூட தான் நம்ம ட்ராவல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் உங்கள் கூட பேசுகிறேன்னா நீங்களும் எனக்கு சொந்தம்தான். உங்கள் கூட நான் இது வச்சுக்கலாம், சொந்தம் வச்சுக்கலாம், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு. என்னோடய சிஸ்டர்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்களாம் எனக்கு வந்து ஒரு குரூப்பில் அறிமுகமானவங்க. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பேசி பழகி நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயின அப்புறமா தான் எல்லா விஷயத்தையும் யோசிக்க போது பார்த்தீங்கன்னா என்னோடய கதையில் பாதி கதை அவளோடது இருக்குது. அப்போது நான் என்ன யோசிப்பேன், நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன யோசிப்பீங்க? அவள் நம்ம கூட இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்றது நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யார் என்ன ஒன்றா சொல்லிட்டோம், யார் என்ன ஒன்றா பேசிட்டோம். நான் பட்ட கஷ்டம் அவள் பட்டிருக்கிறா. அப்போது அந்த வலி அவளுக்கும் இருந்திருக்கும். அப்போ அந்த இடத்துல எனக்கு யாருமே கிடையாது. அவள் யோசிக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். கண்ணு தண்ணி. அவள் இருக்கிற இடத்துல அவள் யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற யோசிக்கிற இடத்துல நான் இருக்கணுன்றது முடிவு பண்ணி இப்போது வந்து அவங்க வந்து என் ஃபேமிலியாக போயிட்டு இருக்கவங்க தான். அவள் தான் என் சிஸ்டர் தான். வந்து அவங்க எனக்கு இப்போ சிஸ்டர், புது சிஸ்டர் இருக்குது. இப்போ ஒரு 9 வருஷம் ஆயிடுச்சாப்பா, 8 வருஷம் எனக்கு என் கூட இருக்காங்க. பசங்க 2 பொம்பளை பசங்க இருக்காங்க, 2 பையன் இருக்காங்க. அவங்களும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. 2 பாப்பா படிக்கிறாங்க. இப்போது அவங்க என்னை வந்து பெரியம்மான்னு கூப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? எனக்கு இன்னும் பாதி இது கிடைச்ச மாதிரி. அக்கான்னு கூப்பிடும்போது, பெரியம்மான்னு கூப்பிடும்போது, அண்ணன் தங்கச்சியை வந்து அண்ணான்னு கூப்பிடும்போது அவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம். உறவுகள் வந்து நம்ம தேட வேண்டியதில்லை, நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம உறவாக ஏற்றுக்கணும். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Let's go holidays. Travel beyond boundaries. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா. சென்னை